சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பையன் பொண்ணுன்னு ஏற்றதாலும் பார்த்துட்டு இருப்பீங்க? பொண்ணுங்க எந்த விதத்திலையும் பசங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லைன்னு எல்லா காலத்திலையும் நிரூபிச்சுதான் இருக்காங்க. பாட்டி, நீங்க பெத்த பையன் கூகுள் சித்தப்பா கூட வீட்டுல இல்லாம அவர் மாமா சொன்னார்னு வெளில போயிட்டாரு. ஆனா ஆண்டி பெத்த அப்பாவுக்காக படையல் போடுறதுக்கு பொறுப்பா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இல்லாத அக்கறை அவங்களுக்கு வந்துட போகுது. ஆமா அத்தை, ராம் சொல்றது சரிதான். நீங்க உட்காருங்க. மாமாக்கு உங்க கையால சாப்பாடு போட்டா அவரும் சந்தோஷப்படுவாருல்ல. ஆமாமா, நீ உட்காருமா. நீ தானே கடைசியா உங்க அப்பாக்கு இதெல்லாம் செஞ்ச. போ, நீயே போய் உட்காரு போ. நானா? ஆமாம்மா, நானும் உங்களை தான் உட்கார சொல்லலாம்னு நினைச்சேன். உங்களை விட உங்க அப்பா மேல வேற யாரும் பாசம் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்களே உட்காருங்கம்மா. போ கஸ்தூரி, உட்காருங்கம்மா. அம்மா அம்மா, மாமா வந்துட்டாங்க. வாங்க மாமா. கொஞ்ச நேரம்னா இவங்க கொடுத்துருப்பாங்க போல. வயல்ல பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிட்டீங்களா? என்னக்கா பேசுற? இப்ப வயல்ல பூச்சி மருந்து அடிக்கிறதா முக்கியமா? அப்பாக்கு திதி கொடுக்கறதா முக்கியம்னு கையில இருந்த மருந்தெல்லாம் வயல்ல போட்டுட்டு அப்படியே ஓடியாந்தான். இந்த வியாக்கியானம் எல்லாம் காலையில மருந்து வாங்க போறேன்னு போனியே, அப்பயே சொல்லிருக்க வேண்டியதானடா. அது வந்து நான் மருந்து வாங்க போகும்போதுதான் எனக்கு ஒரு யோசனையே வந்துச்சு. என்னை அப்பா எவ்வளோ பாசமாக வளர்த்தாரு. நான் அவர் மேலே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கேன்னு என் மனசாட்சி என்கிட்டயே கேள்வி கேட்டுச்சு. அப்பாக்குன்னா என்னை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நான் தான் செல்ல புள்ள. என்னை எவ்வளோ பாசமாக என்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்தாரு தெரியுமா? அதான் அப்பாவுக்கு திதி கொடுக்கறத விட வயலில் மருந்தடிக்கிறலாம் ஒன்றும் பெருசு இல்லைன்னு யோசித்தேன்.